ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கல்ய தேவதே சௌபாகியலட்சுமி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகில் ஆரோக்கியம் குரு குரு வசி வசீஸ்வாகா என்ற மகாலட்சுமி பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷனுக்கு முதல் ராசி நெருப்பு ராசி இந்த மேச ராசி. இந்த ராசியில்தான் காலபுருஷனுக்கு ஐந்திற்குரிய யோகாதிபதி என்றழைக்கப்படும் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்றார். செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அதனால் இந்த ராசியில் பிறப்பவர்கள் தலைமை ஸ்தானத்தை ஏற்று நடத்தும் தரணியால் யோகம் பெற்றவர்கள். அந்த வகையில் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் பிறப்பவர்கள் தரணியாலும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். பொதுவாக இவருடைய குணம் என்று பரணி நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். 2வது நட்சத்திரமாக வரும் மிகவும் தனதார நட்சத்திரம். ஞானியாகவும் இனியவர்களாக இருக்கின்றார். சிறுநத்திரை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றார்கள். சிறிது கோபம் கொள்பவர்கள், தர்மம் செய்வர்கள், மிகுந்த செல்வம் அளவுக்கு அதிகமாக அநேக பரிகாரங்களையும் செல்வாக்கு யோகம் உடையவர்கள். லேண்ட்லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெறும் லேண்ட்லார்டு நிலச்சுவாண்டார்களாகவும் வெறும் பண்ணையாளர்களாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருகின்றார்கள். மானமுடையவர்கள், புகழில் சிறந்தவர்கள், வெற்றியை பாக்கில் ஆர்வமுடைய, உடம்பில் இடது பக்கத்தில் மச்சம் இருக்கும். மிக்க சாமர்த்தியம் உடையவர், மொபைல் கட்டை சிறத்திருக்கும், மனைவியின் சொற்களை கேட்பதில் பிரியமுடையவர்கள், அழகானவர்கள், அன்பார்கள், காதலில் வசியப்படுபவர்கள், சாஸ்திரங்களை சொல்லுபவர்கள், மனோதைரியம் உள்ளவர்கள், பல செய்திகளையும் தெரிந்திருப்பவர்கள், அறிவாளி, உண்மை பேசுவது, திடமான வாதம் விரதமுடையவராய் இருக்கின்றார்கள். பரநட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவியின் மேல் பற்றுக்கொண்டு துர்காதேவி எப்போது வழிபடும் ராஜயோகம் பெற்றவர். இதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அழகானவர்கள், நடுத்தர உயரத்தில் இருக்கின்றார்கள். இது இவருடைய குணம் என்று பார்க்கலாம். மேலும் இவருடைய சிறப்பு என்னவென்றால் ஆட்சி அதிகார பதவிகளில் அமர்வதற்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. ஏனெனில் செவ்வாய் பகவான் ஆட்சி விடு, சூரிய பகவான் உச்சவிடு என்பது தலைமை ஸ்தானம் இவர்களுக்கு தேடி வரும். மற்றவர்கள் அனுசரித்து குணம் கொண்டவர்கள், சமுதாயத்தில் நல்ல மரியாதை பெறுவர். குடும்பத்தில் ஒரு ரோட்டரி கிளப், ஒரு லயன்ஸ் கிளப் போன்ற கிளப்புகளுக்கு தலைவராகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வரும் ராஜயோகம் பெற்றவர்கள் பெரும்பாலும் பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வருகின்றார்கள். இது இவர்களை செய்த புண்ணியம். சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷனில் இந்த சுக்கிரனும் செவ்வாயும் உள்ள இந்த காம்பினேஷன் வருவதுதான் இந்த பரணி நட்சத்திரம். இவருடைய கர்மா சந்திரன் கர்மா. பெரும்பாலும் இவர்கள் சுலபமாக மற்றவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். இவர் வயது ஏற ஏற மற்றவர்கள் அவளை எளிதில் நம்பாமல் இவர்கள் ஒரு நம்பிக்கைக்கு வந்து விடுகிறார்கள். அந்த வகையில் இவர்கள் மகா கெட்டிக்காரர்கள். இவர்கள் யம பயம் நீங்குவதற்கு, மரண பயம் நீங்குவதற்கு பரணி தீபம் அடிக்கடி ஏற்றலாம். மேலும் இவர்கள் ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்குள்ள யமதர்மராஜாவை வழிபட்டு வந்து ஒரு சித்திரை வரும் பரணி நட்சத்திரம் வழிபடும் பொழுது யோகம் வருது. ஆயுள் பலம் சனீஸ்வரர்களுக்கு தீர்க்காம்சத்தை அள்ளி கொடுப்பார். புதிய தொழில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரம் உள்ள செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்று பார்க்க போனால் அந்த நட்சத்திர நல்ல காரியங்கள் இவர்கள் வரும் நட்சத்திர நாளில் புதிய தொழில் தொடங்கலாம், வீடுமனை போன்றவற்றை வாங்கலாம், தர்ம காரியங்கள் செய்யலாம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரும் நாளில் சுக்கிர ஹோரையில் அரச மரத்திற்கு 6 சொம்பு தண்ணீர் விட்டு அரச மரத்தை சுற்றி வரலாம். ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபடலாம். முருகர் ஆலயம் சென்று திருமுருகனையும் வழிபட்டு வரலாம். சர்வசித்தி விநாயகரை வழிபட்டு வரலாம். யோகம் இன்னும் இவர்களுக்கு விருத்தியாகும் இந்த பிறவிகள். மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட மரமாக இப்பூவில் நெல்லிக்காய் மரம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாதம் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாதத்தை மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம். இவர்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை வாய்ப்பு இருந்தால் அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டு வரலாம். திருக்கஞ்சனூர் சென்று வழிபட்டு வரலாம். யோகம் இன்னும் விருத்தியாகும். மேலும் பஞ்சபூத தத்துவம் என்று பாரி நிலத்தத்துவம் என்பதால் இவருடைய பரிகாரம் ஒரு கோவிலுக்கு வேண்டுதல் வைக்கும் பொழுது நான் அங்க பிரச்சனை செய்து பூமியை சுற்றி வருவேன் என்று வேண்டிக் கொண்டு அங்க பிரச்சனை செய்து வரும் பொழுது இவர்களுக்கு நிறைவேற்றுவதை ஒரு தெய்வம் வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கும். மேலும் அதிர்ஷ்ட கலரை என்று பார்க்கும் பொழுது வெண்பட்டு வெண்மை எடுத்துக்கொள்ளலாம், சுக்கிரனுக்குரிய கலராக. மேலும் பிளட் என்றுடைய இரத்த கலரையும் இவர்கள் பயன்படுத்தும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும். மேலும் இவர்கள் யோகம் வெறுத்துடைய பால், தயிர், வெண்ணெய் உடம்பில் தேய்த்து கொண்டு சிறிது நேரம் வைத்திருந்து குளிக்கலாம்.
தினமும் மதிய உணவில் பால் தயிர் சேர்த்துக்கொள்ளலாம், அடிக்கடி இந்த நெய் சேர்த்துக்கொள்ளலாம், வெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். யோகம் இன்னும் விருத்தியாகும். பசுமாட்டிற்கு இவர் அகத்திக்கரை புல்லும் கொடுத்து வழிவிடலாம். மேலும் கருப்பு மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது காக்கைக்கு காலைதர உணவு கடத்தும்போது யோகம் விருத்தியாகும். அதிர்ஷ்ட மிருகம் என்று சொல்லும்போது ஆண் யானை 2 தந்தமுள்ள யானையை பார்த்து வீட்டில் ஒரு டிபியில் போனாவை வைத்துக் கொள்ளலாம், அல்லது யானை தந்தை வீட்டில் வைத்து அதை பார்த்து வரலாம். யோகம் விருத்தடையும். மேலும் யானையை கோயிலுக்கு சென்று யானையுடைய பிளஸிங்கை ஆசீர்வாதத்தை பார்த்து வரலாம். யோகம் இன்னும் இவருக்கு விருத்தியாகும். பசு என்று சொல்லும்போது கருப்பு பசுவுக்கு இவர் புல் வாங்கி கொடுத்தால் சனியின் தாக்கம் குறைந்து இவர்கள் யோகம் பெருத்தறிஞ்சு மிகப்பெரிய தனவந்தராய் வருவார். இது இவர்கள் நிதர்சனமாக உண்மை. மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட சித்தரை என்று பார்க்கும்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பகுதிகளில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ கோரக்க சித்தரை இவரை பிடித்துக் கொள்ளும்போது இவர் வாழ்க்கையில் யோகம் பெருத்தியாகும். ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் க்னா க்ரீங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம. ஓம் ஸ்ரீம் ரம் டம் டங் ரங் க்னா க்ரீங் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம என்ற வெற்றி திருமந்திரத்தை கோரக்க மந்திரத்தை தினந்தோறும் 21 முறை சொல்லி வெளியில் தொழில் விஷயமாக செல்லலாம். வியாழக்கிழமை தோறும் வாய்ப்பு இருந்தால் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியில் கோரக்கர் ஆலயம் சென்று அவரை வழிபட்டு சொல்லி வரலாம். இல்லை கோரக்கர் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வரலாம். கோரக்கர் சித்தரை வழிபட்டு வரும்போது இவர்களுக்கு யோகம் விருத்தியாகும். இவருடைய 2வது நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை கணவனுமையாக ஏற்படுத்தும் பொழுது யோகம் விருத்தி அடையும். தனதாரை நட்சத்திரம் என்பதால் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு யோகமும் இவர்களும் அவர்கள் யோகம் இப்பிறவிகள் தனயோக பணயோக பதவியோகம் கிடைத்து இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கேட்டு விரைவில் கோடீஸ்வரனாவது நிதர்சனமான உண்மை.